நம் போல் வாழ்வில் பல நிறங்கள் நிறைந்திருந்தால் நிகழும் நிச்சயம் வா நம் போல் பிரிந்து விடும் மனங்கள் மகிழும் புது வரங்கள் கிட்டிடும் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் தலாங்குதோம் 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 நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம் நெஞ்சம் துடித்திடும் அந்த சத்தத்தில் தாளம் முரசு கொட்டும் அந்த மத்தள சத்தம் தாளம். அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒருமுறை வரும் தாளம் நிகழ்ச்சியை பார்க்க ஆவலோடு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். We are happy to be with you once again and it's our great pleasure to be your host in this show. நம் சமூகத்தில் நிகழ்ந்த சில முக்கியமான தகவல்களை இன்றும் உங்களுக்காக தொகுத்து படைக்கவிருக்கிறோம். Let us take a quick look at what we have in store for you today. புதிய முகம் புதிய திறன், Colorful Festival, மாணவர்களை மெருகேற்றிய யாழ். நமது இன்றைய முதல் கதை ஒளிபரப்பு துறையின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு நடத்தப்பட்ட நிகழ்ச்சியை பற்றியது. எந்த துறையையும் போல ஒளிபரப்பு துறைக்கும் நிறைய சவால்கள் இருக்கின்றன. மாறி வரும் ரசிகர்களின் விருப்பம், மின்னியல் ஊடகத்துறையின் வளர்ச்சி போன்றவை எதிர்பார்ப்புகளை ஏற்படுத்தியிருக்கின்றன. இவற்றுக்கு ஈடு கொடுத்து சமாளிக்கும்படி இளையர்களை அடையாளம் காண வேண்டும். Identifying and nurturing young talent is crucial because it ensures the future of any industry, including media. Young professionals bring fresh perspectives, innovation, and adaptability, which are essential in an ever-evolving landscape like media. Supporting them also fosters a strong pipeline of skilled professionals, keeping the industry dynamic and competitive. புது வடிவில் வளர்ந்து வரும் ஒளிபரப்பு துறையின் தளங்களை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ப நிகழ்ச்சி படைக்கும் திறனாளர்களை அடையாளம் காண வசந்தம் மொழி வழி தொடர்ந்து முயற்சி எடுத்து வருகிறது. அதற்கு இளையர்கள் மீது முதலீடும் செய்யப்படுகிறது. Without investing in young talent, there will be a skills gap as older professionals retire. Developing the next generation ensures the continuity and sustainability of high-quality broadcasting. This investment not only helps individuals build careers, but also strengthens the entire industry, making it more dynamic and adaptable to the future. தரமான படைப்பாளர்களை அடையாளம் காணும் பயணத்தில் இணைந்தவர்களை சந்திப்போம். இதோ வி சுப்ரீம். வசந்தம் தொலைக்காட்சியில் கடந்த ஜனவரி மாதத்திலிருந்து ஒளிபரப்பாகி கொண்டிருந்த நிகழ்ச்சி வி சுப்ரீம். 12 போட்டியாளர்களோடு தொடங்கிய நிகழ்ச்சியின் இறுதிப் போட்டியில் 6 போட்டியாளர்கள் களமிறங்கினர். மாறிவரும் ஊடகத்துறைக்கு ஈடு கொடுக்கும்படி போட்டியாளர்கள் திறன்களை மேடையில் காட்டினர். நடனம், நடிப்பு, நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்குவது போன்ற அங்கங்கள் போட்டியாளர்களின் தனித்துவத்தை எடுத்துக்காட்டின. இறுதிப் போட்டியில் கிருஷ்மிதா, ஷீனா, யாழினி, அலெக்ஸ், அஷ்ரஃப், யுகேஷ் அறுவரும் வி சுப்ரீமில் வெற்றி பெற கடுமையாக போராடினர். இறுதியில் வெற்றி பெற்றவர் யுகேஷ். குடும்பத்தினர் ஒன்று சேர்ந்து கொடுக்கும் ஆதரவும் உற்சாகமும் இளையர்களை சிறப்பாக பணியாற்றி வெற்றிகளை குவிக்க தூண்டும் என்றார் அந்த வெற்றியாளர். குடும்பத்துடைய ஒத்துழைப்பும் அவங்களுடைய சப்போர்ட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அப்போ தான் நம்மளால் ஒரு கிளியர் மைண்டோட செயல்பட முடியும். ஃபேமிலியை எதிர்த்தும் பண்ணலாம், ஆனால் அது எந்த அளவுக்கு நம்மளால் ஃபோக்கஸ்டாக அந்த வேலையில் இருக்க முடியும்னு தெரியாது. ஆனால் இதுவே குடும்ப ஒத்துழைப்பு இருக்கிறப்ப நமக்கு தெரியும், ஓகே நம்ம பண்ணுறதை அவங்க ஆதரிக்கிறாங்க, அதனால் அவங்களுக்காகவும் சேர்த்து நம்ம ஜெயிக்கணும், நம்ம நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றது நமக்கு தோணும். 4 நடுவர்கள் வெற்றியாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணியில் மும்முரமாக ஈடுபட்டனர். அவர்களால் 80 விழுக்காட்டு மதிப்பெண்களை தான் கொடுக்க முடிந்தது.
வீட்டில் இருந்தபடி நிகழ்ச்சியை பார்த்த ரசிகர்களின் கையில் 20 விழுக்காட்டு மதிப்பெண் கொடுக்கும் உரிமை வழங்கப்பட்டது. இன்னைக்கு யுகேஷ் வச்சது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எல்லா சுற்றுலையும் அவர் தான் வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக இருந்தார். ஹோஸ்டிங்காக இருக்கட்டும், ஆக்டிங்காக இருக்கட்டும், இம்ப்ரோவ் ஆக்டிங்காக இருக்கட்டும், ரொம்ப கம்போஸ்டாக இருந்தார். ஸோ நல்ல புள்ளிகள் அவர் கிடச்சிச்சு எல்லா நடுவர்கள்கிட்ட இருந்தோம். ஸோ மகிழ்ச்சி அது. ஒளிபரப்பு துறை என்றால் ஒரே ஒரு திறனை மட்டும் வைத்துக்கொண்டு முன்னேறிவிட முடியாது. பல்வேறு திறன்களை தங்களுக்குள் வளர்த்துக் கொள்பவர்தான் சிறந்த தொலைக்காட்சி நட்சத்திரமாக மின்ன முடியும். தாழ்வு மனப்பான்மையை போக்கிக் கொள்றதுக்கு எனக்கு தமிழ் சார்ந்த நிகழ்ச்சிகளில் நெறியாளுகை பண்ணது தான் ரொம்பவே உதவுச்சு. வி சுப்ரீம்னு பார்த்தா நெறியாளுகை, நடிப்பு எல்லாமே தான் அவங்க வந்து டெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால் ஒரு கேமராக்கு முன்னாடி வந்து படைக்கும்போது அந்த தன்னம்பிக்கை உருவாகுது. இன்றைய ஊடகத்துறை பல வழிகளில் மாறிவிட்டது. தொழில்நுட்ப வளர்ச்சியும் இணையத்தின் ஆதிக்கமும் ஊடகத்துறையை கடந்த 10 ஆண்டுகளில் மலைக்க வைக்கும் வளர்ச்சிக்கு கொண்டு சென்றிருக்கிறது. ரசிகர்களின் எதிர்பார்ப்பும் வளர்ந்துள்ளது. வசந்தம் தொலைக்காட்சியில் நல்ல கலைஞர்களை காண இதுபோன்ற போட்டிகள் உதவுகின்றன. இந்த போட்டிகள் மூலமா இளைஞர்கள், புது டேலண்ட்ஸ் நம்ம வசந்தம் தொலைக்காட்சிக்கு புது நடிகர்கள், படைப்பாளர்கள், நடனமணிகள் எல்லாரையும் கொண்டு வராங்க. இதில் வந்து பார்க்குறவங்க வீட்டில் உட்காந்து அடுத்த வி சுப்ரீம் சீசன் 2ல அவங்க பங்கேறுவாங்கன்னு எனக்கு கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கு. தேர்வு சுற்றுகளை கடந்து இறுதிப் போட்டி வரை வருவது என்பதே பெரிய சவால். ஊடகத்துறையில் ஆர்வம் கொட்டி கிடந்த போட்டியாளர்கள் முடிந்தவரை திறன்களை காட்டினர். இதுபோன்ற மேடைகள் இளையர்களை எதிர்காலத்திற்கு செதுக்குகிறது. நிறைய இளைஞர்களுக்குள்ள நிறைய டேலண்ட்ஸ் இருக்குது, ஆனால் வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. அப்போது இந்த மாதிரி நிகழ்ச்சிலாம் நிறையா வரும்போது, இந்த மாதிரி போட்டிகள் வரும்போது அவங்களே அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்குது. தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி படைப்பது என்பது மிகவும் சவால் மிக்க பணி என்பதை போட்டியில் கலந்து கொண்ட ஒவ்வொரு போட்டியாளருக்கும் தெளிவாக தெரிந்தது. அதிலும் நேரடி நிகழ்ச்சியை படைக்கும் போது மேலும் கூடுதல் அழுத்தம் இருக்கும். இவற்றையெல்லாம் சமாளித்துக் கொண்டு போட்டியாளர்கள் தொலைக்காட்சியில் அமைதியாகவும் நேர்த்தியாகவும் தோற்றமளித்தனர். இந்த போட்டி ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதில் வந்து நீங்கள் தேர்ந்தெடுத்த மக்கள், இப்போ ஆறு போட்டியாளருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கோட ஸ்ட்ரெங்ஸை வந்து பிரதிநிதிக்கிற மாதிரி அழகான பல விஷயங்கள் வசந்தத்துக்காக, வசந்த நிகழ்ச்சிக்காக இவங்க நிறைய பேர் நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. நிச்சயமாக ஷைன் பண்ணுவாங்க. இங்கே அடையாளம் காணப்படும் புதிய திறனாளர்கள் வசந்தம் மொழிவழியின் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு ஒரு புது பொலிவை கொடுப்பார்கள். இது போன்ற நிகழ்ச்சிகளின் மூலம் நாம் ஒரு திறனை மட்டும் வெளிப்படுத்தாமல் அவர்களுடைய நடிப்பு, ஆடல், பாடல் மற்றும் படைப்பு திறன்களை வந்து நாம் வந்து மேம்படுத்துகிறோம். ஸோ அதனால் வந்து பல நிகழ்ச்சிகளை வந்து அவங்கள வந்து நம்ம வந்து ஃபீச்சர் பண்ணலாம். ஊடகத்துறையில் புதிய முகங்களாக அறிமுகமாகி இருக்கும் இந்த இளையர்களின் பொலிவையும் வலிவையும் இனிவரும் ஆண்டுகளில் ரசிகர்கள் உணர்ந்து ரசிப்பார்கள். இந்த ஊரில் வசந்தம் என்ற ஊடக தேரில் ஏறியிருக்கும் இவர்களின் நீண்ட பயணம் தொடரவிருக்கிறது. இந்த புதுமுகங்களுக்கு தங்களின் திறன்களை அடையாளம் கண்டு கொண்டு அவற்றை நன்கு வளர்த்து கொள்ளும் வாய்ப்பை கொடுத்ததோடு ஆயிரம் ரசிகர்களின் வார இறுதியை உல்லாசமாக்கியிருக்கிறது வி சுப்ரீம். வசந்தம் தொடர்ந்து தரமான நிகழ்ச்சிகளை படைக்கும். அதற்கு புதிய படைப்பாளர்களும் திறன்களும் நிச்சயம் முக்கிய பங்காற்றுவார்கள். Developing the next generation ensures the continuity and sustainability of high quality broadcasting. நமது அடுத்த கதை வண்ணங்களை அள்ளித்தளிக்கவிருக்கிறது. Yes, we are going to immerse ourselves in the Holi festival. அது பற்றிய விரிவான விவரங்களை சிறிய இடைவெளிக்கு பிறகு பார்க்கலாம், ரசிக்கலாம். இந்திய கலாச்சாரத்திற்கு நீண்ட நெடிய வரலாறு இருக்கிறது. இந்த பழம்பெரும் நாகரிகத்தின் சின்னங்களாக பல விழாக்கள் தொடர்ந்து கொண்டாடப்பட்டு வருகின்றன. பல தலைமுறைகளை கடந்தும் கொண்டாடப்படும் விழாக்களை அடுத்த தலைமுறையினருக்கு கொண்டு சேர்க்க வேண்டும். Passing on traditional festivals to the younger generation is essential because they preserve culture, values, and a sense of belonging. Festivals are not just celebrations, they carry history and identity that help communities stay connected. சமூக தொடர்பு என்பது சமூக வளர்ச்சிக்கு முக்கியம். எந்த சமூகம் திறந்த மனதோடு சிறந்த தொடர்பு முறையை கொண்டிருக்கிறதோ அந்த சமூகம் வளர்ச்சி அடைகிறது. சிங்கப்பூர் போன்ற பல இன நாட்டில் நாம் மற்ற இனத்தவரின் கொண்டாட்டங்களை பற்றி தெரிந்து வைத்திருக்க வேண்டும்.
Festivals are a reflection of history, traditions, and values that define a community. Without passing them on, cultures risk fading or being forgotten over time. Celebrating traditions gives young people a sense of identity and belonging. It helps them feel proud of their heritage and understand their cultural roots. நமது பாரம்பரிய விழாக்களை ஓர் உல்லாசமான உற்சாகமான சூழலில் இளையர்களை ஈடுபடுத்தும் போது அதில் அவர்கள் மகிழ்ச்சியாக கலந்து கொள்கிறார்கள். Let's splash some colors on everyone. It's Holi. The Indian community is renowned for its incredibly diverse and colorful traditions and festivals. One such vibrant festival that is celebrated all over the world is Holi, which usually falls in March. Over here in Singapore, a number of Indian community organizations joined hands to organize Holi Mela 2025, integrating the different styles of celebrations of each of these sub-ethnic communities on 15th of March. Holi is a festival of colors, joy and spring. Basically, it just signifies the arrival of spring. And at the same time, it's just a festival everybody enjoys playing with colors. We really enjoy celebrating Holi in Singapore because it's so well organized. It's really a clean, happy and fun way of enjoying Holi. Participants enjoyed splashing bright colored powders on one another to express their joy while enjoying lively performances, delicious food and warm conversations. Hosted at the open field at Tanjong Roo View, the Festival of Colours was graced by advisor for Mountbatten grassroots organizations, Mr. Lim Bio Chuan, who shared that this event brings various communities together in the spirit of celebration. I think it's something that the entire community in Singapore ought to be aware of, that celebrating Holi is really an occasion for all of us to come together to celebrate this occasion, as well as spread the message of unity, of being positive in everything that you do. You see now a lot of people are here, different backgrounds, coming together, enjoying, having a lot of fun, a lot of good food, and having just good times. So yeah, it's really important to bring all the community and all the community members together. Various organizations such as the Katong Community Centres IAEC, Singapore Gujarati Society, Marwari Mitra Mandal, Maharashtra Mandal Singapore and Sindhi Association Singapore joined forces to organize Holi Mela 2025 with the support of Narpani and Punjabi Society. It created an opportunity for wider interaction between the participants. The organizers shared their hope that by doing so, more youngsters would be encouraged to carry forward the culture and traditions of their community in future. Something which is different is we always celebrate all 5 communities do their cultural performance, which is uniqueness to their own state. So like Maharashtra Mandal is bringing Dhol Tasha, Sindhi community is bringing their own dance, Gujarati community is performing another, Marwadi Mitra Mandal is doing, Punjabi society is doing, our IAC Katong CC is also participating. So you can see this diversity and you can still see the uniqueness. It's very crucial that the young generation should come into the picture. Now, by how to get them in, we have to do a lot of interaction with them, take them to the religious society, get them accustomed to it. Historically, Holi signifies the beginning of spring and also the triumph of good over evil and light over darkness, as depicted in the story of Holika, the sister of King Hiranyakashipu and Hiranyaksha. The primary reason behind smearing colors on one another's faces, thereby making everyone look indistinguishable, is to show how we are all alike, despite our differences. This practice echoes the diverse cultural makeup of Singapore. Holi, again, like other festivals, is basically to bringing the community people together and giving an opportunity to break the barriers. Holi, basically the colorful Holi is basically coloring everybody in the same color, so nobody can recognize who is who. This is the basic concept. I am Colombian, my husband is Indian. This is our first time experiencing Holi, and I take from this event that we as foreigners are very integrated in Singapore in spaces like this. Very friendly community, very happy community, and this opened the door for continue exploring our Indian culture here in Singapore. I think it helps us be more unified as a people, as an individual. I think it opens you up to other cultures, other mindsets, other festivals. That's what Singapore's all about, right?
Any occasion that spreads positivity and harmony amongst people is a welcome cause for celebration. The different colored powders splashed on Holi signify that life is filled with a burst of various kinds of experiences. But we can always choose to focus on the brighter side and by doing so, triumph over the negativity within ourselves. உற்சாகமாக கொண்டாடப்பட்ட ஹோலி பண்டிகையை பார்த்தோம். நம் பாரம்பரிய விழாக்கள் சமூக ஒற்றுமையை கற்றுக் கொடுக்கின்றன என்பது இளையர்களுக்கு எடுத்துக்காட்டப்பட்டது. In today's fast-paced world, traditions help maintain a connection to the past. They teach that while progress is important, roots should not be forgotten. அதேபோல மறக்கக்கூடாத இன்னொன்று இளையர்களின் முன்னேற்றமும் வளர்ச்சியும். That's right. We are going to show you an event which focuses on developing the potential of youngsters. அதற்கு முன் சிறிய இடைவேளை. ஒவ்வொரு மாணவரும் அவருக்குள் இருக்கும் தனி ஆற்றலை அடையாளம் கண்டு அதை வளர்த்துக் கொள்ள வேண்டும். இதுதான் இன்றைய புதிய சிந்தனை. பாடங்களும் மதிப்பெண்களும் முக்கியம் என்றாலும் வாழ்க்கை திறன்களும் புதிய சவால்களை எதிர்கொள்ளும் ஆற்றலும் மாணவர்களிடம் முக்கியமாக இருக்க வேண்டும். While academics are important, learning additional skills like arts, storytelling, music, and sports are equally valuable. These skills enhance creativity, emotional intelligence, and problem-solving abilities, preparing students for success in both personal and professional life. மாணவர்களை சிறப்பான முறையில் வெளியுலக வாழ்க்கைக்கு தயார் செய்த நிகழ்ச்சியை தான் நாம் அடுத்து பார்க்கவிருக்கிறோம். இதோ யாழ். கலைத்துறையில் ஆர்வம் உள்ள மாணவர்களை திரட்டி யாழ் என்ற பயிலரங்கை நடத்தியது நன்யாங் தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தின் தமிழ் இலக்கிய மன்றம். நடனம், இசை, நாடகம், எழுத்து, தொழில்நுட்பம் போன்ற பல்வேறு துறைகளில் உள்ள நுட்பங்களை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்க 2 நாள் பயிலரங்கு நடத்தப்பட்டது. பலதுறை தொழிற்கல்லூரி, தொடக்க கல்லூரி, பல்கலைக்கழக மாணவர்களை இலக்காக கொண்டு இந்த பயிலரங்கு நடத்தப்பட்டது. கலைத்துறையில் நல்ல அனுபவம் உள்ளவர்கள் மாணவர்களுக்கு தேவையானவற்றை கற்றுக் கொடுத்தனர். பயிற்றுவிப்பாளர்கள் இந்த பயிலரங்கிற்கு என்று தனிப்பட்ட முறையில் சில நுட்பங்களை கற்றுக் கொடுக்க முன்வந்தனர். பலருக்கு கலைத்துறையில் நிறைய ஆர்வம் இருந்தாலும் அவர்களுக்கு போதிய அனுபவம் இருப்பதில்லை. அதை கருத்தில் கொண்டு பாடத்திட்டங்கள் வரையப்பட்டன. கற்பிக்கப்பட்டவை வந்திருந்த கலை ஆர்வலர்களுக்கு நிறைவாக இருந்தது. நிறைய தெரியாத சில இந்த ஹிடன் டெக்னிக்ஸ் அண்ட் டிப்ஸ் வந்து கொஞ்சம் உதவும் தோணுச்சு. லைக் வார்ம் அப் பண்ணுறது, இதெல்லாம் வந்து நிறைய பேர் பண்ணுறது கிடையாது. இதெல்லாம் சிங்கிங்கில் எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேருக்கு தெரியவும் தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து கொஞ்சம் இம்பார்ட் பண்ணலாம். இந்த மாதிரி விஷயங்கள் சின்ன சின்ன டெக்னிக்ஸ் தட்ஸ் லைக் யாரும் சொல்லாததும் கேட்காததும் பார்க்காததுமான சின்ன சின்ன விஷயங்கள் எடுத்துகிட்டு வரலான்னு தோணி தான் நான் ஒன்று ஆட் பண்ணேன். கலை என்பது பல தலைமுறைகளை கடந்தும் வாழ வேண்டுமென்றால் அடுத்த தலைமுறையினரை கலைத்துறையில் ஈடுபடுத்த வேண்டும். கலை என்பது வெறும் பொழுதுபோக்கு மட்டுமல்ல, கட்டொழுங்கு, குழு உணர்வு, மற்றவர்களுக்கு மரியாதை காட்டுவது போன்ற பல வாழ்க்கை பாடங்களையும் கலை கற்றுக் கொடுக்கிறது. இந்த இளையர்கள் தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து நடனம் அல்லது எந்த ஒரு கலையாக இருந்தாலும் சொல்லிக் கொடுக்கணும். ஸோ நம்ம முன்னோர்கள் எப்படி நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தாங்களோ அதுதான் நம்ம இப்போ பண்ணுறோம். இட் கீப்ஸ் ஷேரிங். கலை வந்து ஹேஸ் டு லிவ் ஆன். ஸோ ஐ திங்க் தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி ஒர்க் ஷாப்ஸ், எக்ஸ்போஜர் மாணவர்களுக்கு, இளையர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். எந்த கலைஞரும் அவர் கற்றுக்கொண்ட துறையில் வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் அவருக்கு இருக்க வேண்டியது தன்னம்பிக்கை. வெற்றியை பெற போதிய முயற்சியோடு தேவையான பயிற்சியையும் செய்யும் போது நல்ல கலைஞராக ஒருவரால் வளர முடியும் என்பது இங்கே எடுத்து கூறப்பட்டது. இப்போ எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்திருக்கு. நானே சொந்தமாக பயிற்சி எடுத்து செஞ்சால் என்னோட பாட்டு திறனை மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கலான்னு. அவங்க லெசன்ஸ் கண்டக்ட் பண்ண விதம் வந்து ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சு. ஸோ இட் வாசன்ட் ஃபாஸ்ட் பேஸ். ஸோ இட்ஸ் குட், யூஸ்ஃபுல், வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மீ டு லேர்ன். இங்கு வந்திருந்த பல மாணவர்கள் தங்கள் நண்பர்களோடு இணைந்து சில கலைப்படைப்புகளை சொந்தமாக உருவாக்கியிருந்தனர். அந்த படைப்புகளை இன்னும் சிறப்பாக எப்படி செய்யலாம் என்பது இங்கே கற்றுக் கொடுக்கப்பட்டது. கலையில் உள்ள பல்வேறு நுட்பங்களை அறிந்து கொண்ட மாணவர்கள் அதை தங்களின் படைப்புகளில் இனி பயன்படுத்த முடியும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர்.
நாங்கள் வந்து டான்ஸ் ஆடும்போது ஃப்ரெண்ட்ஸோட நாங்களே சும்மா கொரியோ பண்ணிட்டு தான் பண்ணுவோம். ஆனால் அதுலேயே சில பல நுணுக்கங்கள் இருக்குன்றதை வந்து மிஸ் ஐஸ்வர்யா ஜெயக்குமார் வந்து சொல்லி காமிக்கும் போது தான் இப்போ ஒரு ஸ்டெப்லேருந்து இன்னொரு ஸ்டெப்புக்கு ட்ரான்சிஷன் பண்ணும்போது அதோட முக்கியத்துவம் அதெல்லாம் வந்து அவங்க வெளிப்படையாக சொல்லும் போது தான் எங்களுக்கு புரிய வந்தது. பயிலரங்கின் இறுதி கட்டத்தில் மாணவர்கள் தங்களுக்கு தெரிந்ததை துணிந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. 2 நாள் பயிலரங்கில் கற்றவற்றை பயன்படுத்தி தங்களின் திறமையை காட்ட இது வாய்ப்பாக அமைந்தது. அச்சம் கூச்சமெல்லாம் ஒதுங்கிக் கொண்டன. கடைசி கட்டத்தில் வந்து எல்லா வேற்றுமைகளையும் தாண்டி அந்த 45 செகண்ட்ஸ் வந்து டான்ஸ் ஆட சொன்னாங்க தெரியுமா. அதில் எல்லாரும் அவங்களுடைய அந்த டிஃப்ரென்சஸை வந்து யாரோ ஒருத்தர் ஜட்ஜ் பண்ணாமல் இறங்கி நல்லா டான்ஸ் ஆடினாங்க. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒன்றாக சேர்ந்து நன்றாக தங்களின் திறமையை காட்டும் வாய்ப்பை இளைஞர்கள் பெற்றனர். கலை என்பது கண்டுகளிப்பது மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கு தேவையான பல திறன்களையும் கற்றுக் கொடுக்கிறது. வாழ்க்கையின் தினசரி சவால்களை எதிர்கொள்ள தேவையான ஆற்றலை கலைகள் கற்றுக் கொடுக்கின்றன. கலைகள் மூலியமாக அவங்களுடைய தினசரி வாழ்க்கையிலேயே வந்து இது பல பயன்கள் ஏற்படுத்துது. இப்போ உதாரணத்திற்கு ஒரு கதை எழுதும்போது அவங்களுடைய பள்ளியில் வந்து ப்ரொஜெக்ட் ஒர்க்லாம் இருக்கும்போது அதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். சரி, நடிக்கிறத பற்றி இல்லை டைரக்ஷன் பற்றி அவங்க கற்றுக்கும் போது எப்படி வந்து தன்னம்பிக்கையோடு அவங்களுடைய வேலையை வந்து படிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் கலைகள் மூலியமாக அவங்க பெற்றுக்கொள்ளும் வந்து ஒவ்வொரு திறனும் அவங்களுடைய தினசரி வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் காட்டுறதுக்கான ஒரு நல்ல வழியாக இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். இளையர்கள் தங்களின் படைப்புகளை புத்தாக்க சிந்தனையோடு உருவாக்கும் வாய்ப்பையும் இந்த பயிலரங்கு ஏற்படுத்தி கொடுத்தது. கலையின் சிறப்புகளை அறிந்து கொள்வதோடு அதை தங்களின் ஆற்றலுக்கு ஏற்ப புத்தாக்க திறனோடு படைப்பது பற்றியும் சுமார் 80 இளையர்கள் ஆழமாக தெரிந்து தெளிந்தனர். வளர்ந்து வரும் கலைஞர்களை தட்டி கொடுத்து உற்சாகமூட்டி அவர்களின் வளர்ச்சிக்கு வழிகாட்டியது யாழ். நம் சமூகத்தில் நிகழ்ந்த பல நல்ல நிகழ்ச்சிகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டதில் மகிழ்ச்சி அடைகிறோம். Community events and gatherings brings families, friends and neighbors together, reducing isolation and loneliness, helps bridge generational and cultural gaps, creating a more connected society. If you are planning to bring the community together, please let us know about it. விடைபெறும் முன் இளையர்களுக்கு ஒரு செய்தி. இளையர்கள் வளரும் போது இன்னும் முன்னேற என்ன செய்யலாம் என்ற சின்ன சின்ன கேள்விகள் அவர்களுக்குள் பிறந்துவிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக விடைகள் கிடைக்க தொடங்கும். எவ்வளவு பெரிய கதவுக்கும் தாழ்பால் சின்னதுதான், பூட்டோ அதைவிட சின்னது. சாவி பூட்டை விட இன்னும் சிறியது. சின்ன சாவியால் பூட்டை திறக்கலாம், பூட்டை திறந்தால் தாழ்பாலை திறக்கலாம், தாழ்பாலை திறந்தால் பெரிய பெரிய கதவுகளையே சுலபமாக திறக்கலாம். எனவே சின்ன சின்ன கேள்விகள் தான் பெரிய பெரிய கோட்டை வாயில்களை திறக்க போகும் சாவிகள். இதை இளையர்கள் உணர்ந்தால் வெற்றி நிச்சயம். He who asks a question remains a fool for 5 minutes. He who does not ask remains a fool forever, says a Chinese proverb. Asking questions leads to success, as it fuels curiosity and learning, helps in problem solving and innovation, and encourages critical thinking and growth. It also builds confidence and deeper understanding. இந்த சிந்தனையோடு விடைபெறுகிறோம். மாலினி, சுகந்தி. இதுவரை உங்களோடு இணைந்திருந்த நிகழ்ச்சி தாளம் இந்தியன் பீட்.